இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய பேர்கிட்ட ஆர்கானிக் சாப்பாடாக சாப்பிடுங்க, சத்தான சாப்பாடாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணியே பழகிட்டாங்க. எனக்கு இட்லி சாப்பிட்டு தான் பழக்கணும். அந்த இட்லியை இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இடியாப்பம்னா எனக்கு வெள்ளை கலரில் தான் சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதை இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் இடியாப்பமாக செஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கருப்பு கவுனி இடியாப்பம். இது நம்ம வீட்டில் விளைஞ்ச அரிசியில் செஞ்சது. இந்த இடியாப்ப மாவு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம இடியாப்ப மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு இது என்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட சீரக சம்பா, அதுக்கப்புறம் கிச்சடி சம்பா இது எல்லாமே வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக பேக் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதில் பரங்கிக்காய் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது, கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காக அதையுமே சேர்த்து வச்சு கொடுத்தான்லான்னு சொல்லி பேக் பண்ணி பார்த்தோம். இப்படியே கஷ்டப்பட்டு வச்சு பார்த்தோம். ஆனால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அப்போ தான் ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறியான்னு. கண்டிப்பாக சோத்துல மட்டும் இல்லைங்க, இந்த அட்டைப்பட்டிக்குள்ளே கூட வச்சு மறைக்க முடியல. அப்புறம் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.